அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 24 பழமொழி 22 அவையறிதலில் 6வது. மானமும் நானும் அறியார் மதிமயங்கி ஞானம் அறிவார் இடைப்பூக்கு தாம் இருந்து ஞானம் வினாய் உரைக்கின் நகையாகும் யானை பல்காண்பான் புகழ். யானையை பல்லை பிடிப்பது போல, பல்லை பிடித்து பார்ப்பது போல என்று சொல்லுகிறார். யானைக்கு தந்தம் இருக்கிறது, அதையே பல் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையாகவே யானைக்கு பல் வாய்க்குள் இருக்கும். எவனாவது போய் யானையோட பல் எப்படி இருக்குன்னு வாய்க்குள்ள புகுந்து பார்க்க முடியுமா? பார்த்தா என்ன ஆகும்? நகைப்புக்குரியதாக இருக்காதா? அதை எதோடு ஒப்பிடுகிறார் என்றால், படிக்காத ஒருவன் மானவீனத்தை பற்றி மறந்து போய்விட்டு படித்தவர்கள் மத்தியிலே தான் ஏதோ படித்தவன் போல நூல்களை பற்றி வினாவுவது யானையை பல்பிடித்து பார்ப்பது போல என்று சொல்லுகிற பழமொழி. கற்றவருடைய அறிவை கல்லாதவன் அறிய முயலுதல் நகைப்புக்கு உரியதாகும். அதைத்தான் சொல்லுகிறார். படிக்காத ஒருத்தர் படித்தவர்கள் மத்தியில் போய் ஏதோ தனக்கு தெரிந்தால் மாதிரி கேள்விகளை தொடுப்பதும் அதற்கு இவனாகவே ஒரு வழியை போய் ஒரு பதிலளிப்பதும் என்பது யானையினுடைய பல்லை தேடி கண்டுபிடிப்பதற்கு ஒப்பாகக்கூடியது என்று சொன்ன பழமொழி. மீண்டும் ஒரு முறை பழமொழி. மானமும் நானும் அறியார் மதிமயங்கி ஞானம் அறிவார் இடைப்புக்கு தாம் இருந்து ஞானம் வினா ஐ உரைக்கின் நகையாகும் யானை பல் காண்பான் புகழ். நன்றி, வணக்கம்.